ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 26. மாலே மணிவண்ணா. சென்ற பாசுரத்தில் ஆண்டாள் நோன்பிற்காக ஒன்றை பிரார்த்திக்க போவதாக சொல்லியிருந்தாள். இப்ப கண்ணன் என்ன வேண்டி வந்தீர்கள் என்று கேட்கிறார். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நோன்பிற்காக சில உபகரணங்களை பிரார்த்திக்கிறாள். மாலே மணிவண்ணா, அடியார்கள் இடத்தில் மிகுந்த அன்பை கொண்டவன், நீல ரத்தினம் போல் வண்ணம் வடிவை உடையவன் கண்ணன் மார்கழி நீராடுவான். இந்த மார்கழி நோன்பிற்காக சில உபகரணங்கள் வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். கண்ணன் கேட்கிறார், நீங்கள் இந்த நோன்பை நோக்கிறீர்களே, மார்கழி நோன்பை பற்றி எந்த சாஸ்திரத்தில் உள்ளது? ஆண்டாள் சொல்கிறாள், மேலையார் செய்வனகள், நாங்களாக எதையும் செய்யவில்லை, முன்னோர்கள் செய்ததைத்தான் நாங்களும் செய்கின்றோம். பெரியோர்கள் இந்த நோன்பிற்கு சில வழக்கங்களை வைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கத்தை மாற்றக்கூடாது. அதற்காக எங்களுக்கு உபகரணங்கள் வேண்டும் என்று ஆண்டாள் சொல்கிறாள். வேண்டுவன கேட்டியேல், எங்களுக்கு என்னென்ன வேண்டுமென்றால் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, இந்த உலகமே நடுங்கும்படி முழங்கக்கூடிய பால் என்ன வண்ணத்து பால் போல வெண்ணிறத்தில் இருக்கும் சங்கம், உன் பாட்ச சண்டியமே போல்வன, அந்த பாட்ச சன்னியம் போன்ற சங்கங்கள், நிறைய சங்குகள் வேண்டும். போய்ப்பாடு உடையனவே சாலப் பெரும்பறையே, விஸ்தாரமான பெரியதாய் இருக்கக்கூடிய முரசு பறை வாத்தியம் வேண்டும். நோன்பிற்காக யமுனா நதி வரை செல்ல போகிறோம். போகின்ற வழி எல்லாம் முரசை வாசித்துக் கொண்டே போவதற்காக ஆண்டாள் இதை பிரார்த்திக்கிறாள். பல்லாண்டு இசைப்பாரே, நாங்கள் இப்படி செல்லும் போது தடைகள் வராமல் இருக்க, கண்ணச்சில் படாமல் இருக்க, பல்லாண்டு பல்லாண்டு என்று வாழ்த்த பல்லாண்டு பாடுபவர்கள் வேண்டும். கோல விளக்கே, வெளிச்சம் மற்றும் மங்களத்திற்காக ஒரு அழகான விளக்கு வேண்டும். கொடியே, விதானமே, ஒரு கொடி வேண்டும். மார்கழி பனியில் இருந்து காத்துக்கொள்ள விதானம், ஒரு பந்தல் வேண்டும். நோன்பிற்காக இத்தனையும் ஆண்டாள் கேட்கிறாள். கிருஷ்ணனோ இத்தனை உபகரணங்களுக்கு நான் எங்கு போவது என்றான். ஆண்டாள் சொல்கிறாள், ஆளின் இலையாய் அருளேலோரெப்பாவாய், இந்த உலகத்தை எல்லாம் உன் திருவயிற்றில் வைத்துக் கொண்டு ஒரு சிறிய ஆளின் இலை மீது படுத்துக் கொண்டாயே, உன்னால நாங்கள் கேட்டது கொடுக்க முடியாதா கண்ணா என்று ஆண்டாள் கேட்க, கண்ணனும் ஆண்டாள் கேட்டபடி சங்கம் பறை பல்லாண்டு பாடுவதற்கு பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் கொடுத்தார். நப்பின்னையே மங்களகரமான விளக்காய் கொடுத்தார். கருட கொடியும்
விதானம் பந்தலாக தன் உத்தரியத்தையே கொடுத்தார் கண்ணன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்ச சந்நியமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே, சாலப் பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆளின் நிலையாய் அருளேலோரப்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே